வணக்கம். சற்று முன் அரசு ஊழியர்களுக்கு 25% அகவலைப்படி DA சம்பளம் இணைப்பு, 40% HRA ஜாக்பாட் சார்ந்து தகவல்கள் கிடைத்திருக்கிறது. இது குறித்து விவரங்களை பார்க்கலாம். 2026ஆம் ஆண்டில் அரசு ஊழியர்களுக்கு சம்பள உயர்வு வருமா என்ற கேள்வி தற்போது பெரும் விவாதமாக உள்ளது. குறிப்பாக NCJCM முன்வைத்த கோரிக்கைகள் காரணமாக 8வது ஊதியக்குழு மீது எதிர்பார்ப்புகள் அதிகரித்துள்ளது. இந்த கோரிக்கையில் மிக முக்கியமானது அகவலைப்படி 25% கடந்தவுடன் அதனை அடிப்படை சம்பளத்துடன் இணைக்க வேண்டும் என்பதாகும். தற்போது அகவலைப்படி சுமார் 60% அளவில் இருப்பதால் இந்த இணைப்பு அமல்படுத்தப்பட்டால் அடிப்படை சம்பளம் பெரிதும் உயரும். இதனுடைய நேரடி விளைவாக HRA, TA, பணிக்கொடை மற்றும் ஓய்வூதிய பலன்கள் அனைத்தும் தானாகவே அதிகரிக்கும். அதாவது ஒரு ஊழியருடைய மொத்த சம்பளம் கணிசமாக உயரக்கூடிய வாய்ப்பு உள்ளது. இது மட்டுமில்லாமல் வீட்டு வாடகைப்படி HRA பற்றிய பரிந்துரை கவனம் ஈர்க்கின்றன. நகரங்களை பொறுத்து, அதாவது XYZ என்று பிரித்து X வகை நகரங்களில் 40%, Y வகை நகரங்களில் 35%, Z வகை நகரங்களில் 30% வரை HRA வீட்டு வாடகைப்படி வழங்க வேண்டும் என்றும் கோரப்பட்டுள்ளது. இதுவும் நடைமுறைக்கு வந்தால் பெருநகரத்தில் பணிபுரியக்கூடிய ஊழியர்களுக்கு மாதாந்திர வருமானத்தில் பெரிய உயர்வு ஏற்படும். இதற்கு கூடுதலாக போக்குவரத்து படி, TA, தினசரி பயணப்படி மற்றும் மருத்துவம் சார்ந்த படிகள் 3 மடங்கு உயர்த்தப்பட வேண்டும் என்றும் வலியுறுத்தப்பட்டுள்ளது. இவை அனைத்தும் சேர்ந்து பார்த்தால் ஊழியர்களுடைய கைக்கு வரக்கூடிய நிகரத்தொகை கணிசமாக அதிகரிக்கும். மேலும் விலைவாசி உயர்வை கணக்கிடும் முறையில் மாற்றங்கள் கோரப்பட்டுள்ளது. தற்போது 12 மாத சராசரியை அடிப்படையாக கொண்டு பணவீக்கம் கணக்கிடப்பட்டு வரக்கூடிய நிலையில் அதனை 6 மாத சராசரியாக மாற்ற வேண்டும் என்றும் முன்மொழியப்பட்டுள்ளது. இதனால் விலைவாசி உயர்வுக்கு வேகமாக பதிலளிக்கக்கூடிய வகையில் சம்பள திருத்தங்கள் ஏற்பட முடியும். அதே நேரத்தில் அரசு நிர்ணயிக்கும் விலைகளை விட சந்தையில் உள்ள உண்மையான விலைகள் அடிப்படையாக கொண்டு ஊதியம் நிர்ணயிக்க வேண்டும் என்பது ஊழியர்களுடைய முக்கிய கோரிக்கை. இந்த மாற்றங்கள் அனைத்தும் அமலுக்கு வந்தால் அதனுடைய தாக்கம் பணிக்கொடை மற்றும் ஓய்வூதியத்தில் தெளிவாக பிரதிபலிக்கும். DA அடிப்படை சம்பளத்துடன் இணைக்கப்பட்டால் ஓய்வூதிய கணக்கீடு உயர்ந்த அடிப்படையில் செய்யப்படும். இதனால் ஓய்வு பெற்றவர்களுக்கு கூடுதல் பலன்கள் கிடைக்கும். மேலும் 8வது ஊதியக்குழுவில் குறைந்தபட்ச அடிப்படை சம்பளம் ரூபாய் 69,000 வரை நிர்ணயம் செய்யப்படலாம் என்ற மதிப்பீடும் பேசப்பட்டு வருகிறது. இந்த கணக்கீடு உணவு, வீடு, அத்தியாவசிய பொருட்கள் உட்பட வாழ்வாதார செலவுகளை வைத்து பல பெரிய நகரங்களின் சராசரி அடிப்படையாக கொண்டு செய்யப்படுகிறது. ஆனால் ஒரு முக்கியமான உண்மையை மறக்கக்கூடாது. இவை அனைத்தும் தற்போது முன்வைக்கப்பட்டுள்ள கோரிக்கைகள் மட்டுமே. இறுதி முடிவை மத்திய அரசு ஊதியக்குழுவின் பரிந்துரையை பார்த்து எடுக்கும். கடந்த 7வது ஊதியக்குழுவின் அனுபவத்தை பார்த்தால் ஊழியர் சங்கங்கள் கோரிய அளவிற்கு கோரிக்கைகள் முழுமையாக ஏற்கப்படாமல் குறைவான அளவில் மட்டுமே ஒப்புதல் கிடைத்தது. அதனால் இந்த முறையும் மாற்றங்கள் எவ்வாறு அமையும் என்பது உறுதியாக சொல்ல முடியாது. இறுதியாக 8வது ஊதியக்குழு தனது அறிக்கையினை 2027ஆம் ஆண்டு மே மாதத்திற்குள் சமர்ப்பிக்கலாம் என்றும் அதற்கு பின்பு 3 முதல் 6 மாதங்களுக்குள் அமல்படுத்தப்படலாம் என்றும் எதிர்பார்க்கப்பட்டு வருகிறது. எல்லாம் திட்டமிட்டபடி சென்றால் புதிய சம்பள அமைப்பின் பலனை 2027ஆம் ஆண்டு 2ஆம் பகுதியிலிருந்து ஊழியர்கள் பெற முடியும். இதனால் 2026ஆம் ஆண்டு தொடங்கிய எதிர்பார்ப்பு 2027ஆம் ஆண்டு நிஜமாக மாறுமா என்பதை அனைவரும் ஆவலுடன் கவனித்து வருகிறார்கள். இந்த வீடியோ குறித்த உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.